ஹர்ஷா கடவுள் பூமிக்கு வந்திருக்காரு. அவரை பற்றி பார்ப்போம். ஒரு ஏழை குடும்பம் பிரிட்ஜ் வாங்க முடியாம தவிக்குது. அவங்களுக்கு பிரிட்ஜ் வாங்கி கொடுத்ததை நாம பார்ப்போம். கையாலேயே அந்த ஷாப்காரருக்கு காசு கொடுக்கணும்னு நினைச்சேன். நம்பர் 2, அந்த ஃபேமிலியோட ஒரு சின்ன பிராங்க் ப்ளே பண்ண போறோம். ஜாலியா ஃபன் காக்க. எதுக்கு? ஒரு வாட்டி இதை பாருங்கள்ல ஒரு பையனுக்கு உயிருக்கு ஆபத்தான நோய் வந்துச்சு. அதை சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு திருடர்கள் கூட்டம் என்ன சந்திக்க வைக்கிறதா சொல்லி இவங்களை ஏமாத்துறாங்க. ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்துல அந்த குடும்பத்துக்கு ஒரு மாட்டு பண்ணியே வச்சு கொடுத்திருக்காரு ஹர்ஷா. என்னாச்சுன்னு விசாரிக்க சொன்னேன். என் ஸ்டாஃப் அந்த குடும்பத்தோட நிலைமையை டாக்குமெண்ட் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் ஏமாந்து போனதுக்கு காரணம் அதிக பணம் வருங்கிற ஆசையா இருக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்ப அவங்களோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல. சரியான நேரத்துக்கு வந்து நீங்க கடவுள் மாதிரி உதவுனீங்க சார். ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் போது சில பேரால ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியாதவங்க கிட்ட 5-star hotel food தானா போய் சேருது. ஒரு இடத்துல பீஸா வாங்க 2 குழந்தைங்க போனதை அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வெளியே துரத்துருச்சு. அதை பார்த்த ஹர்ஷா ஒரு ஊரையே கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஹால்ல சாப்பிட வச்சாரு 5-star ஹோட்டல்ல. குழந்தைங்களை தேடுறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த நேரத்துல ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. பண்ண முடியல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அவ்வளவு சீக்கிரத்துல அதை புக் பண்ண முடியாது. ஆனா நான் கேட்ட 2 தடவையும் இல்லைன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு தான் தெரியல எத்தனை வருஷத்துக்கு மகாராஜாவும் இதை பார்த்து ஹாப்பியா. அதே 2 ஏழை குழந்தைங்களையும் மற்றும் ஏழையான விவசாயிகளையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அழகு பார்த்தாரு அந்த ஹோட்டல்ல. இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா உண்மையான பிரஷர் இப்பதான் ஆரம்பிக்கிறது இல்ல. லட்சக்கணக்கான மதிப்புள்ள கிஃப்ட்ஸும் கொடுக்கறோம். லட்சங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. உலகத்திலேயே ஃப்ரீ பெட்ரோல் பங்க் முதல் முறையா இவர் ஓபன் பண்ணிருக்காரு. நம்ம எதுக்காகன்னு போய் விசாரிப்போம். அந்த கேள்விக்கு பதிலா நான் சொல்றேன். அவருடைய சப்ஸ்கிரைபர் 2 பேர் பெட்ரோல் பங்க்ல சண்டை போட்டுக்கிட்டதுனால ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் பெட்ரோலை ஃப்ரீயா அடிச்சு கொடுத்திருக்காரு நம்ம ஹர்ஷா. அவங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ். இப்ப தெரியுதா நான் ஏன் இவரை கடவுள்னு சொன்னேன்னு? கன்ஃபார்ம் கடவுளே தான் இவரு.